வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். கொடுப்பனவு வழங்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு. வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வருடத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் பேமஸ்ரீ ஜசிங்கராட்சி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் புலனறுவை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. பயிர் சேதமடைந்த விவசாயிகளின் கணக்குகளில் தொடர்புடைய நிதி வரவு வைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் 13,379 ஏக்கருக்கு இன்றைய தினம் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அதில் இன்றைய இழப்பீட்டு தொகை நெல் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் பங்கு பெற்றலுடன் இன்று நடைபெற்று வருகிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர், துணைக்கள தலைவர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் வழமைக்கு மாறான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.